ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோஸ் பார்க்க இருக்கோம்னா, நேற்றைக்கு அதாவது 9/8/2026 அன்னைக்கு திருச்சி மாநகரில் தமிழ்நாடு முழுக்க இருக்க அனைத்து சங்க தலைவர்களோட ஒரு கோர் கமிட்டி உருவாக்குறதுக்காக நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். நேற்று அந்த கோர் கமிட்டி உருவாயிருச்சு. அதை பற்றின வீடியோ நேற்று அந்த கோர் கமிட்டி உருவாயிருச்சு. அதை பற்றின வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை அனைவருக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஏன்னா இது தமிழ்நாட்டோட அடுத்து என்ன பட்ஜெட்டில் வரப்போகுது, நம்மளோட கோரிக்கைகள் என்ன, இதை நிறைவேற்றுறதுக்கான ஒரு மிகப்பெரிய நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று அதாவது 9/8/2026 அன்னைக்கு நம்ம திருச்சி மாநகரில் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டத்தில் இருந்து மாநில சங்கங்கள், மாவட்ட சங்கங்கள், கிட்டத்தட்ட ஒரு 64 சங்கங்கள் அவங்க நேரடியாக அவங்களோட பிரதிநிதிகளை கோர் கமிட்டிக்கு அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட வாரியாக சங்கங்கள் அவங்கவுங்க இடத்துல இருந்து செயல்பட போகிறாங்க. ஆனால் மாநிலம் தழுவிய இருக்க பிரச்சனைகள், அதாவது நம்மளோட அரசாங்க அதிகாரிகிட்டையும், துறை சார்ந்த அதிகாரிகள்கிட்டையும், அமைச்சர்கள்கிட்டையும், முதலமைச்சர்கிட்டையும் நம்ம நம்மளோட கோரிக்கை ஒரே டீம் போய் வைக்கிறது. இப்போ ஒவ்வொரு சங்கம் தனிப்பட்ட முறையில் அவங்க போய் வைக்கிறதுக்கும் எல்லா சங்கங்களையும் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு, இது மொத்தமாக ஒரு கோர் கமிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம உருவாக்கி அது மூலமாக கொண்டு போய் நம்ம கோரிக்கை வைக்கும்போது நம்ம கோரிக்கையை நிறைவேற்றாக்க அதிகப்படியான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த கான்செப்டை நம்ம உருவாக்கி, உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி காரைக்குடியில் நம்ம அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதுக்கான SOPs, அதுக்கான எல்லாமே நம்ம உருவாக்கி இப்போ திருச்சி மாநகரில் கிட்டத்தட்ட ஒரு 240 பேர் கிட்டத்தட்ட வந்திருந்தாங்க. அந்த நபர்கள் ஃபுல்லாமே சங்கத்தில் இருக்க முக்கிய நிர்வாகிகள், அதாவது தலைவர், செயலாளர், பொருளாளர் ப்ளஸ் முக்கிய உறுப்பினர்கள் தான் கலந்துக்கிட்டாங்க. அவங்க சங்கத்தில் இருந்து யார் அந்த கோர் கமிட்டிக்கு வரப்போகிறா அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு சங்கத்தில் இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு 3-5 நபர்கள் அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த நபர்கள் தான் இப்போ கோர் கமிட்டி மாநில லெவலில் இருக்க கோர் கமிட்டிக்கு அவங்க வந்திருக்காங்க. இப்போ அந்த நபர்கள் எல்லாருமே சேர்ந்து 15 பேர் கொண்ட தலைமை கமிட்டியை அவங்க உருவாக்குவாங்க. அந்த கமிட்டி தான் எல்லா இடத்துக்கும் போய் முடிவு பண்ண போது. கோர் கமிட்டி வழிநடத்தும், அந்த தலைமை கமிட்டி அதை செயல்படுத்தும். அதான் இதில் தலைவர் கிடையாது, தலைமை மட்டும்தான். எல்லாரும் சேர்ந்து செய்வாங்க. இட் இஸ் எ டீம் ஒர்க். இது ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு பேரோ இல்லை அவர் தான் செய்வாரோ அப்படி கிடையாது. அதை வழிநடத்துறதுக்கு ஒருத்தர் முன்னாடி இருப்பார், டீம் கேப்டன் மாதிரி. ஆனால் தேவைப்பட்டால் மாற்றிக்கலாம், தேவைப்பட்டால் செஞ்சுக்கலாம். இதோட நோக்கம் ஒரு டீமாக உருவாகி போய் செய்யணும். அதாவது ஆல்ரெடி நம்ம குரூப்லேயும் சொல்லியிருந்தோம், எல்லா பக்கமும் சொல்லியிருந்தோம். இது ஒரு டீம் ஒர்க், ஒரு கோர் கமிட்டி. இந்த கமிட்டி மூலமாக நம்ம இழக்கப்பட்ட சலுகைகளை எப்படி மீட்டெடுக்கிறது, அதுக்காக முழு வேலையை அதை பண்ணும். இந்த கோர் கமிட்டியோட வேலை கிடையாது லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறதோ, பென்ஷன் டாக்குமெண்ட்ஸ் பண்ணுறதோ, இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த கோர் கமிட்டிக்கு கிடையாது. இவங்க மாநில லெவலில் இருக்கிற உயர் அதிகாரிகளை, அதாவது குறிப்பாக நம்ம ஜில்லா சைனிக் போர்டில் இருக்க உயர் அதிகாரிகளையும், நம்மளோட மாநில லெவலில் இருக்க பிரச்சனைகளை நம்ம சீஃப் செக்ரட்டரி சார்ட்டையும், முதலமைச்சர் சார்ட்டையும், துறை சார்ந்த அமைச்சர்கிட்டையும் இவங்ககிட்ட போய் நம்ம இழக்கப்பட்ட சலுகைகளை எப்படி மீட்டெடுக்கிறது, அதுக்கான கோரிக்கைகள், அதுக்கான நடவடிக்கைகள், அதை பற்றின விஷயங்களை எல்லாத்தையும் இவங்க போய் பேசுவாங்க, மனு கொடுப்பாங்க, எல்லா விஷயம் பண்ணுவாங்க. அதாவது ஒவ்வொரு சங்கமாக போய் மனு கொடுக்கறதுக்கும் ஒரு கமிட்டி மூலமாக போய் மனு கொடுக்கறதுக்கும் அங்கே வேல்யூ அதிகமாகும், இன்க்ரீஸ் அதிகமாகும். அப்படிங்கிற நோக்கத்துக்கு தான் நேற்று தமிழ்நாட்டுக்கு ஒரு கோர் கமிட்டி நம்ம உருவாக்கிட்டோம். இப்போ இந்த கோர் கமிட்டி பார்த்திங்கன்னா செயல்பட தொடங்கிருச்சு, நேற்றுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிருச்சு. இப்போ நீங்கள் பல்வேறு சங்கத்தில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, இன்னும் நம்ம நண்பர்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்கள் சங்கம் இந்த கோர் கமிட்டியில் இணைஞ்சிருக்கா இணையிலையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இணையலை அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு கோர் கமிட்டியை கான்டாக்ட் பண்ணுங்கள். கோர் கமிட்டி கான்டாக்ட் பண்ணனையும் அவங்க உங்கள் சங்கத்தில் பேசிவிட்டு உங்கள் சங்கத்தில் இருந்து யார் எந்த 3 நபர்களை நாமினேட் பண்ணுறாங்களோ அவங்கள கோர் கமிட்டியில் இணைச்சிருவாங்க. அந்த கோர் கமிட்டி எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா தலைமை கமிட்டியை நம்ம தேர்ந்தெடுத்துட்டு தலைமை கமிட்டி ஆக்டிவேட் பண்ணிடலாம். இப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு கோர் கமிட்டிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 83 பேர் நபர்கள் நேற்று கொடுத்துருந்தாங்க, எங்கள் சங்கத்துலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு. இன்னும் நிறைய நபர்கள் இப்போ காலையிலேருந்து அனுப்பிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளோட நோக்கம் ஒரே குரலாக ஒற்றை கருத்தை நோக்கி செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா பல ஆண்டுகளாக நம்ம நிறைய கோரிக்கைகள் வச்சுருந்தோம். உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி இருந்த துறை சார்ந்த அமைச்சர் பல்வேறு ஆட்கள்கிட்ட போய் நம்ம போய் டயத்து டைம் நம்ம கோரிக்கை வச்சுருந்தோம்.
குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களோட படிப்பு மருத்துவ படிப்புக்குள்ள சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி வேலைவாய்ப்பு நம்மளுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும். வீர்நாரிஸ்க்கு இப்போ வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்குது, அதை வந்து நம்மளோட தனிப்பட்ட ஒரு பதிவாக போட்டு அவங்களுக்கு முன்னெடுத்துட்டு போகணும். டெஸ்கோவில் இருக்க பாதிப்பு, வீட்டு வரி முழுசாக விலக்கு, இந்த மாதிரி கோரிக்கைகள் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். இந்த கோரிக்கையை வலியுறுத்த சொல்லி இந்த கோர் கமிட்டி செயல்படும். இப்போ சமீபத்தில் 4 நாளைக்கு முன்னாடி போட்ட பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாள் படை வீரர் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட அதில் இடம்பெறலை அப்படின்னு சொல்லி ரொம்ப முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு வருத்தமாக இருக்குது. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இதுக்கான காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 200-220 சங்கங்கள் இருக்குது. இப்போ எல்லாருமே தனித்தனியாக அவங்கவுங்க இடத்துல செயல்படுறாங்க. ஆனால் ஒரே கோரிக்கையை ஒவ்வொரு தடவையும் போய் கொடுத்துட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சென்னையில் ஒரு 6 சங்கம் இருக்குது அப்படின்னா 6 சங்கமும் கோரிக்கை ஒன்று தான். ஆனால் 6 நபர்கள் போய் தனித்தனியாக போய் கொடுத்து தனித்தனியாக போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராங்க, தனித்தனியாக போய் நாங்கள் கொடுத்துட்டோன்றாங்க. இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, நம்மளோட ஒற்றுமை இல்லாமல் இருக்குது, இவங்க இப்படி தான் அடிச்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வருது. இது இல்லாமல் இதை மாற்றணும், இதை செயல்படுத்தணும். தன்னலம் பார்க்காம சுயநலம் இல்லாமல் யார் வந்து அங்கே செயல்படுறா? ஏன்னா ரொம்ப பேர் வந்து தன்னோட அரசியல் லாபத்துக்காகவும் தன்னோட பிஸ்னஸ்க்காகவும் தன்னோட செயல்பாட்டுக்காகவும் அவங்க வந்து இந்த சங்கத்தை வந்து தவறான வழிகாட்டில் எடுத்துகிட்டு போய் நிறைய பிரச்சனை வந்துச்சு. இதுக்கு முன்னாடி அதுவே சாட்சி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் அதை திரும்ப சொல்ல விரும்பலை. அது இல்லாமல் இந்த கோர் கமிட்டி இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும்தான் ஒன்று சேர்ந்து செயல்படும் அப்படிங்கிறத அந்த எஸ்ஓபியிலே நம்ம கிளியராக கொடுத்துட்டோம். அவங்களோட பாயிண்ட்ஸ் ஒன்று மாநில லெவலில் இருக்க கோரிக்கைகளை கொண்டு போய் செயல்படுத்துவாங்க. ஒரு பிரச்சனை அப்படிங்கிற போது அந்த மாநில கோர் கமிட்டி கீழே இருக்க மாவட்ட கோர் கமிட்டிகள் இணைஞ்சு அதில் வந்து பக்கத்தில் இருக்க எல்லா மாவட்டத்தையும் ஒன்று சேர்ந்து அந்த பிரச்சனைக்காக போராட்டத்தை கையில் எடுப்பாங்க. மாநில லெவலில் எந்த ஒரு விஷயம் செயல்படுத்துறதுக்கு இந்த கமிட்டி வந்து பெரிய ஒரு உதவியாக இருக்கும். நேற்று தமிழ்நாட்டில் வந்து இந்த கோர் கமிட்டி உருவாயிருச்சு. இது வந்து யார் தலைமையும் இல்லாமல் ஒட்டுமொத்த கூட்டு தலைமை. இது வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதான். ரொம்ப பேர் வந்து அவங்க இவங்க நான் தான் பெரிய ஆள், அது இல்லாமல் நம்மளோட நோக்கம் எதிர்கால இப்போ பணியில் இருக்க இராணுவ வீரர்கள் அடுத்த 3 வருஷத்துலேயே 5 வருஷத்துலேயே வந்துடுவாங்க. அப்போ முன்னாள் இராணுவ வீரர்கள் ஆனானா அவங்களுக்கு நம்ம இன்றைக்கி வாங்கிக்கிட்டு இருக்க சலுகைகள் இன்னும் நம்மளுக்கு கிடைக்காம போகும். இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். லேட்டஸ்ட்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருந்தாங்க. குழந்தைங்களோட கல்வி உதவித்தொகை முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா, எப்போனாலும் நம்ம வந்து விண்ணப்பிக்கலாம். அதாவது ஃபஸ்ட் இயர் மறந்துட்டாலும், செகண்ட் இயர் மறந்துட்டாலும், தேர்ட் இயர் மறந்துட்டாலும், ஃபைனல் இயரில் தான் உங்களுக்கு இதை பற்றி தெரிய வந்துச்சு அப்படின்னா விடுபட்ட அந்த 3 ஆண்டுகளையும் சேர்த்து கடைசி ஆண்டுக்கும் சேர்த்து நீங்கள் விண்ணப்பி கொடுக்கலாம். அவங்க வந்து பணம் கொடுத்துருவாங்க. முன்னாள் படை வீரர்கள் கொடிநாள் நிதியிலிருந்து அந்த பணம் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்மளுக்கு ஜூலை மந்த்து கொடுத்த சர்க்குலர் படி அந்தந்த வருடம் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுவும் 30 நவம்பருக்குள்ளே. இப்போ 30 நவம்பருக்கு மேலே போயிட்டீங்கன்னா அந்த வருடத்துக்கே அப்ளை பண்ண முடியாது. அப்போ பழசு எப்படி அப்ளை பண்ணுறது? இப்போ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு இருந்த சலுகைகள். இப்போ அந்த சலுகைகளில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துருச்சு, ரூல்ஸ் வந்துருச்சு, ரெகுலேஷன்ஸ் வந்துருச்சு. இதை நீங்கள் இன்னமும் விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்காமையே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆல்ரெடி இந்த ரூல்ஸ் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடியே வந்துச்சு. அப்போ நிறைய சங்கங்கள்லேருந்து கோரிக்கை வச்சாங்க, செஞ்சாங்க, அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த டயத்தில் மாற்றிட்டாங்க. ஆனால் இப்போ இந்த இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. அது வந்து நம்ம வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், நம்ம படைவீரர்கள் மூலமாக நிறையா வேலைவாய்ப்பு இருந்துச்சு, இப்போ இது இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த மாதிரி சலுகைகளை மீட்டெடுக்கிறதுக்கு தான் இந்த கோர் கமிட்டி செயல்படுது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே, உங்கள் சங்கம் கோர் கமிட்டியில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேளுங்க. கோர் கமிட்டியில் இல்லை அப்படின்னு சொன்னால் கோர் கமிட்டியில் இணையிறதுக்கான வேலைகள் செய்ய சொல்லுங்கள். நம்ம நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சங்கம் இணைஞ்சிருச்சா இணையிலையா அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ நம்ம போடுறதுக்கான நோக்கம் வந்து இந்த கோர் கமிட்டியை மட்டும் எடுத்துகிட்டு போகணும். இதுதான் தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த ஒரே முகமாக இருந்து செயல்பட போகுது அப்படிங்கிறது தான். பல்வேறு மாவட்ட சங்கங்கள், மாநில சங்கங்கள் இப்போ இதில் உள்ளே வந்திருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ITVO, TNASM கன்வென்ஷன், OTPA, இந்த மாதிரி பல்வேறுபட்ட சங்கங்கள் இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த எல்லா சங்கங்களும் ஒன்று சேர்ந்து தான் இந்த கோர் கமிட்டியை உருவாக்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் எந்த சங்கத்து கூட இருக்கீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு அந்த சங்கத்தையும் பக்கத்தில் இருக்க சங்கத்தையும் இந்த கோர் கமிட்டியில் இணைக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் முயற்சி எடுங்க. ஏன்னா தனிமரம் தோப்பாகாது. எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் மாநிலத்தில் இருக்க தலைமைக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா தான் இது ஒருமித்த குரலாக ஏற்றுக்கப்படும். அதுக்கான ஒரு முயற்சியில் தான் நான் கண்டிப்பாக ஈடுபட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து எந்த சங்கத்திலையும்
இல்லாமல் பொதுவான ஆள் இன்றைக்கி மாநில தலைமைக்கு நம்ம வந்து கட்டுப்பட்டு அவங்க சொல்கிறத கேட்டு ஒரே நேர்கோட்டில் பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளோட நோக்கம் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஏதாவது செஞ்சுட்டு போகணும். அதுக்கு நம்ம கேட்குறது ஒன்றே ஒன்று, ஒற்றுமை. இந்த கோர் கமிட்டிக்கு எல்லாரும் சேர்ந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். உங்கள் சங்கம் இல்லை அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கோர் கமிட்டியில் அவங்க சங்கத்தை சேர்த்துருவோம். அவங்க எல்லாரும் சேர்த்து எடுக்கிற முடிவு தான். இது தனிப்பட்ட எந்தவித பொருளாதாரம் உங்களுக்கு வந்து இதாகாது, எந்தவித சப்ஸ்கிரிப்ஷனும் கிடையாது. கோர் கமிட்டியை உருவாக்கி நம்ம இழந்த சலுகைகளை எப்படி மீட்டெடுக்கிறது? ஏன்னா அரசாங்கத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா கஜானால பணம் இல்லை, அது இல்லைன்றாங்க. இந்த கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் நம்மளுக்கு வந்து இருக்குது. இந்த கொள்கை முடிவை மாற்றினாலே நம்மளுக்கு பல விஷயங்களில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதை மாற்ற சொல்கிறதுக்கு தான் இந்த கோர் கமிட்டி. நம்மளும் அந்த கோர் கமிட்டியில் இருக்கோம். அப்படிங்கிற போது நம்மளோட எண்ணங்கள் என்ன, நோக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு தெரியும். நம்மளோட கடமை கண்டிப்பாக நம்மளோட சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போகணும். இழந்த சலுகைகளை மீட்டெடுக்கணும். மற்ற மாநிலங்களில் எப்படி இருக்குது, குறிப்பாக பார்த்தீங்கன்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், பஞ்சாப் இங்கெல்லாம் என்னென்ன கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அது மாதிரி நம்மளோட தமிழ்நாட்டுக்கு வேணும், அதை கேட்டு பெறணும் அப்படிங்கிறது தான் அந்த கோர் கமிட்டியோட நோக்கங்கள், எண்ணங்கள். உங்களுக்கு இந்த கோர் கமிட்டியில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நம்மளை கமெண்ட் செக்ஷன் இருக்குது. உங்கள் சங்கம் இணைஞ்சிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு, இல்லை நீங்கள் எந்த சங்கத்திலையுமே இல்லை, இப்போ வரைக்கும் நான் சங்கத்தில் இல்லை அப்படின்னா என்னைய தொடர்பு கொள்ளுங்கள். என் நம்பர் எல்லாருக்கும் தெரியும், 8438839734. கண்டிப்பாக கோர் கமிட்டியில் உங்களை சேர்க்கறதுக்கான எல்லா விதமான ஏற்பாடும் பண்ணுவோம். உங்களை ஒரு சங்கத்தில் பதிவு செஞ்சுட்டு அதுக்கு கீழே நம்ம செய்கிறதுக்கான எல்லா வேலைப்பையும் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.